Hi friends, welcome back to my channel. என்னடா இது வீடியோ எடுத்துருந்தேன் சாரீ ஃபோல்டிங் பண்ண ஷுரு பண்ணிட்டேன்னு நினைக்காதீங்க. இந்த இடத்துல வந்து இது அப்புறமா இன்னும் ஒரு சென்டரில் ஒரு இடத்துல வந்து பையன் வந்து வீடியோ ஆன் பண்ண மறந்துட்டு இருந்தேன்னு சொன்னான். அதை நானும் பார்க்கல, அது வீடியோ எல்லாம் முடிச்சு ஆன பேர் தான் பார்த்தேன். சாரீ வந்து இப்படி நான் ப்ளீட்டிங்ஸ் எடுத்துக்கிறேன். நார்மல் தான், எப்படி சாரீ வந்து ஃபுல்லாக வந்து வச்சு விட்டுட்டு ஃபுல்லாக வந்து ப்ளீட் எடுத்துக்க போகிறேன். இந்த இதுக்கு வந்து நான் முந்தி பாட் மட்டும் கொஞ்சமாக விட்டுடணும் நம்ம, ஏன்னா லாஸ்ட்டில் வந்து நம்ம முந்தி வந்து யூஸ் பண்ண போகிறோம். எப்படின்னு சொல்லிட்டு நான் லாஸ்ட்டில் வந்து உங்களுக்கு காமிக்கிறேன், எப்படி நம்ம வந்து இந்த வாட்டி வந்து ப்ளீட்டிங் பண்ண போகிறோம்னு சொல்லிட்டு. கீழே உக்காந்தின்னு பண்ண முடியறதில்ல என்னால், கால் ரொம்ப நோவாயிடுது ரொம்ப நேரம் உக்காந்தாக்கா. அதனால் வந்து இந்த டேபிள் மேலே வச்சு வந்து ப்ளீட்டிங்ஸ் பண்ணிகிட்ருக்கேன். இப்படி பாருங்கள், ஃபுல்லாக வந்து ப்ளீட்டிங்ஸ் எடுத்துட்டேன் நான். அப்புறமா வந்து நான் ஃபஸ்ட்டு வந்து நான் யோசிச்சிருந்தேன் இந்த ஒரு டிசைன் வந்து ஒரு மாதிரி கட்டலான்னு சொல்லிட்டு. இந்த வெட்டில் தான் வீடியோ வந்து அவர் இது பண்ணிட்டார், ஆன் பண்ண மறந்துட்டு இருந்தார். இப்போ வந்து பார்த்திங்கன்னா முந்தி பகுதி வந்து கொஞ்சம் விட்டுட்டு, நம்ம முந்தானிக்கு எவ்வளோ வேணும் அவ்வளோ மட்டும் விட்டுட்டு பாக்கி வந்து ரெண்டாக வந்து மடித்து கொஞ்சம் வந்து மேலே பக்கமாக அந்த என்ன சொல்கிறது, இது 2 ஸ்டெப்பு வர மாதிரி கட்டியிருக்கேன். ஆனால் தவளை நான் ஒன்று தான் வச்சுருக்கேன். இப்போ நம்ம வந்து ஒரு கயிறு வச்சு அந்த சென்டர்லேருந்து வந்து கட்டிட்டோம்னா அது வந்து ஸ்டிப்பாக நிற்கும். அதனால் வந்து நான் கயிறு வச்சு சென்டருக்காக வந்து கட்டிட்டுக்கிறேன் தவளையோட கழுத்தில். இப்போ வந்து நம்ம ப்ளீட்ஸ் எல்லாம் வந்து அரேஞ்ச் பண்ணிக்கலாம். சாரி, இதில் இந்த முந்தானியை கூட நான் வந்து ஃபோல்ட் பண்ணுறது காமிக்கல உங்களுக்கு. அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு வீடியோ கொஞ்சம் எடுக்கிறதுல கொஞ்சம் இதாகிட்டு இருந்துச்சு, மிஸ்டேக்கு. பாருங்கள், இப்போ இந்த முந்தானி பகுதி மட்டும் கொஞ்சமாக எடுத்துட்டுக்கிறேன் நான். முந்தானியும் வந்து நம்ம அந்த பார்டர் எவ்வளோ இருக்குது அவ்வளோக்கு வந்து ஃபோல்டு பண்ணிவிட்டு ஒரு 3-4 ப்ளீட்ஸ் தான் வரும், அந்த மாதிரி நம்ம ஃபோல்ட் பண்ணி எடுத்துக்கணும். அதுக்கு பார்த்திங்களா இந்த ப்ளீட்ஸ் எல்லாம் நம்ம கொஞ்சம் அரேஞ்ச் பண்ணிக்கணும். நம்ம கட்டும் போது வந்து அந்த கயிறு கொஞ்சம் லூஸாக கட்டிட்டோம்னா அதுக்கப்புறம் வந்து ப்ளீட்ஸ் எல்லாம் அரேஞ்ச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வேணும்னா நம்ம வந்து இதை வந்து டைட் பண்ணிக்கலாம். ஃபெஸ்டிவல் அன்றைக்கி நிறைய வேலை இருக்கும் எல்லாருக்கும். ஸோ அதனால் வந்து ஒரு 2 நாளைக்கு முன்னாடி வந்து நம்ம வந்து எப்படி சாரீ வந்து ஃபஸ்ட்டாக வாங்கிடுவோம். நம்ம 2 நாளைக்கு முன்னையும் எப்போ உங்களுக்கு டைம் கிடைக்குதோ அப்போ வந்து நீங்கள் எப்படி சாரீ ப்ளீட்டிங் பண்ணி வச்சிட்டிங்கன்னா ஃபஸ்ட்டே அன்றைக்கி நாள் வந்து நம்ம டக்குன்னு வந்து நம்ம வேலை முடிஞ்சிடும், நம்மளுக்கும் ஈஸியாக இருக்கும். பின்னாடியிலேருந்து பாருங்கள், பின்னாடியிலேருந்து எடுத்துக்கணும். நான் அப்படியே பாருங்கள் எப்படி எடுத்துகிட்டு இதுலேருந்தே உங்களுக்கு காமிக்கிறேன் நான் ப்ளீட்ஸ் எப்படி எடுக்கிறேன்னு சொல்லிட்டு. நம்ம எப்படி முந்தானிக்கு எப்படி எடுக்கிறோமோ அதே மாதிரி வந்து நம்ம எடுத்துக்கலாம். குட்டி குட்டியாக அந்த பார்டர் எவ்வளோ இருக்கோ அவ்வளோ மட்டும் ப்ளீட்ஸ் பண்ணிக்கினா போதும், அந்த அளவுக்கு. உங்களுக்கு என்னோடய வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கான்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஏதாவது மிஸ்டேக் இருந்தால் எனக்கு சொல்லுங்கள், நான் திருத்திக்கிறேன். பாருங்கள், இந்த மாதிரி போட்டுட்டு இந்த சைட்லேருந்து வந்து இது வந்து நம்ம கொஞ்சம் ஃபோல்டு பண்ணி விட்டுக்க போகிறோம். நான் காமிக்கிறேன் உங்களுக்கு எப்படின்னு சொல்லிட்டு. ஃபஸ்ட்டு நம்ம லென்த் எவ்வளோ வேணும்னு சொல்லிட்டு பார்த்துக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி போட்டுட்டு இப்படி வந்து நம்ம இப்படி சென்டருக்காக வந்து ஃபோல்ட் பண்ணிட்டோம்னா அது வந்து வி ஷேப்பில் வரும். இப்படி வந்து ப்ளீட் பண்ணிவிட்டு நம்ம வந்து சென்டருக்கு வந்து பார்த்திங்கன்னா சேஃப்டி பின்னு இல்லைன்னா குண்டூசி வச்சு வந்து கொஞ்சம் நம்ம இங்கே இந்த ஷேப்பில் வந்து போட்டுட்டோம்னா அது வந்து விழுகாமல் இருக்கும்.
போன வாட்டி நான் பார்த்தீங்கன்னா வீடியோ போட்டிருக்கும்போது ஒரு சிஸ்டர் வந்து கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. இப்போ நம்மளுக்கு நல்லதாக கமெண்ட் பண்ணாலும் எடுத்துக்கணும், பேடாக கமெண்ட் பண்ணாலும் நம்ம எடுத்துக்கணும். அந்த சிஸ்டர் வந்து போட்டிருந்தாங்க, என்ன இது நீங்கள் இப்படி போட்டிருக்கீங்க ஒரே மாதிரி, இதெல்லாம் என்ன பெரிய வேலையான்னு சொல்லிட்டு. வேலை செய்கிறவங்களுக்கு தான் தெரியுங்க, சும்மா சொல்கிறவங்களுக்கு இது தெரியாது. இப்போது அவங்க சொன்னாங்கன்னு சொல்லிட்டு நான் அவங்ககிட்ட சொல்லிகிட்டு இருக்கேன். அதில் எனக்கு எந்த வருத்தமும் இல்லை. தப்பாக இருந்தால் திருத்திக்கிறது நம்ம இது தான். ஆனால் சில பேர் வந்து பேடாக கமெண்ட் பண்ணுறாங்க. அவங்களுக்கு அவங்க ஒருத்தரோட கஷ்டமே புரியாது என்னான்னு சொல்லிட்டு அப்படியே வந்தமா கமெண்ட் பண்ணிவிட்டு போய்ட்டு வரும். நான் ஒன்றும் உங்களை ஃபோர்ஸ் பண்ணிட்டு இல்லை என்னோடய வீடியோ பாருங்கன்னு சொல்லிட்டு. உங்களுக்கு இஷ்டம் இருந்தால் பாருங்க, இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிவிட்டு நீங்கள் போயிட்டே இருக்கலாம். அதில் வந்து ஒருத்தருக்காக நீங்கள் வந்து பேடாக கமெண்ட் போடுறதுல எந்த அர்த்தமும் இல்லை. அது பின்னாடி அவங்களோட கஷ்டம் என்ன இருக்குது, எவ்வளோ வேலை அவங்க சேர்ந்துட்டு வந்து அதுக்கப்புறம் அந்த வீடியோ பண்ணுறது எவ்வளோ கஷ்டம் இருக்குதுன்ட்டு அது எனக்கு மட்டும்தான் தெரியும். இப்போ அவங்க சொல்கிறாங்கன்னா அவங்க சொல்கிறதுக்கு வந்து நம்ம இது சொன்னோம்னா அதில் எந்த இதுவும் இல்லை, அவங்களுக்கும் நம்மளுக்கும் எந்த வித்தியாசமும் இல்லை. நான் ஒன்றும் அந்தளவுக்கு ஒன்றும் மோசமாக வீடியோ போட்டுட்டு இல்லைன்றது எனக்கு தெரியும். தேங்காய் வச்சுட்டு நம்ம வந்து ஃபேஸ் வந்து கட்டிக்கலாம். இதுக்கு வந்து நான் வந்து ஃபஸ்ட்டு வந்து வெள்ளி ஃபேஸு வச்சு பார்த்தேன். ஏன்னா கொஞ்சம் சாரீ வந்து ரொம்ப டார்க் கலராக இருக்கிறதுனால இந்த ஃபேஸ் வச்சு பார்க்கலாமான்னு பார்த்தேன். அது வந்து ஃபேஸ் வந்து ரொம்ப குட்டியாக தெரிஞ்சிட்டு இருக்குது, தேங்காயெல்லாம் தெரிஞ்சிட்டு இருக்குது பாருங்கள். அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணேன்னா நார்மலாக இருக்குது நம்மக்கிட்ட அதை நான் எப்பவுமே வைக்குவேனே அதே ஃபேஸ் வந்து வச்சுட்டேன். இந்த மாதிரி ஒன்றுங்க ஒரு மிஸ்டேக் இருக்கும், ஆகும் ஆகாதுன்னு சொல்லி இப்போ பர்ஃபெக்டாக எல்லாராலையும் பண்ணிட முடியாது. அதை நம்ம பண்ண தான் நம்மளுக்கும் தெரியும் எங்கே பார்க்கறதுக்கு நல்லா தெரியுதா இல்லையான்னு சொல்லிட்டு தான் நான் பாருங்கள் உங்களுக்கு அதனால தான் அந்த வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணல, நான் உங்களுக்கு அப்படியே டைரெக்டாக காமிச்சிட்டு இருக்கேன். அந்த ஃபேஸ் வந்து ரொம்ப குட்டியாக இருந்தது, அதில் தேங்காய் வந்து தெரிஞ்சிட்டு இருந்தது. அதனால் வந்து நான் என்கிட்ட இருக்கிற ஃபேஸே வச்சுட்டேன். அதுக்கப்புறம் நம்மக்கிட்ட என்ன ஜுவல்ஸ் இருக்கோ அதை நம்ம வந்து போட்டு அலங்காரம் படுத்திக்கணும் அம்மனை. இது வந்து சாரீ வந்து ரொம்ப கோல்டு கலராக இருக்கிறது, அந்த பார்டர் அங்கே கோல்டு கலராக வந்ததுனால என்ன கோல்டு கலர் ஜுவல்ஸ் போடுறதுன்னு தெரியாமல் அந்த க்ரீன் கலரே போட்டேன். ரெட்டுக்கு க்ரீன் நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு போட்டிருக்கேன், பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. ரொம்ப சிம்பிளாக தான் இப்போ இந்த வாட்டி வந்து நான் உங்களுக்கு போட்டிருக்கேன். வேறு எதுவும் ஓவராக எதுவும் போடல. நம்மக்கிட்ட இருக்கிற பொருள் வச்சு எப்படி பண்ண முடியும்னு சொல்லிட்டு காமிச்சிருக்கேன் நான் உங்களுக்கு. இந்த ஹிப் பெல்ட் போட்டேன் நான், அது காமிக்கல. ஹிப் பெல்ட் போட்டுட்டேன், அவ்வளோதான். இந்த குட்டியாக ஒரு மணி இருக்குது க்ரீன் கலரில், அதை போட்டுக்கலாம் நம்ம. அவ்வளோதான், நம்ம லக்ஷ்மி தாயார் ரெடி ஆகிட்டாங்க. இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோக்காக என்னோடய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியில் நிறைய ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.